வெல்கம் டு சுந்தரி பாட்டி சமையல். இன்னைக்கு பருப்பு கோலா உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலா உருண்டை குழம்புக்கு இப்போ செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். முதல்ல பருப்பு வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் நெருன்னு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி கப்பில் போட்டு. இதோட ஒரு கைப்பிடி வெங்காயம் நல்லா பொடிசாக சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய், ஒரு 2 இன்ச் பட்டை, 3 பல் பூண்டு 3 அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். இது எல்லாமே இப்போ வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கோலா உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சரியாக இருக்கும். இதை நல்லா இப்படி பிணைஞ்சு ஊட்டி வச்சுக்கணும். முதல்ல இதுக்கு நம்ம தேங்காய் கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உருண்டை. கோலா உருண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இது வெங்காயம் இருந்த தட்டு தான் இருக்கிறது. சொல்லுங்கள், இது சின்னதாக இருந்தாலும் குழம்புல போடையில் பெருசாக அப்படியே நல்லா ஊறி பெருசாகிடும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கோங்க, உருண்டையாக உருட்டிக்கோங்க. இது நான் இன்றைக்கி பச்சை உருண்டை கொஞ்சமாகவும் வறுத்தும் கொஞ்சமும் குழம்புல சேர்க்க போகிறேன். இந்த குழம்பு கூட்டுறதெல்லாம் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து. ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் சொல்லி கோலா உருண்டையெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியில் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள். இது காரமாக இருக்குது, இப்போ அரைச்ச பொடிங்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். இதில் வந்து 2 கரண்டி மல்லிப்பொடி சேர்த்துக்கிடலாம். போய் சேர்த்துறேன். இதில் வந்து வெறும் தேங்காய் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே குழம்பு போட்டு பொடியெல்லாம் போட்டு குழம்பை கூட்டிக்கிறேன். இப்போ மல்லித்தூள் இதில் போட்டிருக்கேன். இதில் நான் 2 கரண்டி. இப்போ எல்லா பொடியுமே இதில் போட்டு இந்த குழம்பை கூட்டிக்கிறலாம். தேவையான அளவு உப்பையும் இதிலே ஆட் பண்ணிடுறேன். பத்தலைனா போட்டுக்கலாம். தேங்காய் வந்து லாஸ்ட்டில் தான் ஊற்றணும். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன அனாசிப்பூ, கல்பாசி கொஞ்சம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சு 4-5 வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ், ஏன்னா புளி நிறையா இருக்கிறதுனால தக்காளி வந்து கொஞ்சம் தான் சேர்க்கணும். அதனால் சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிறோம் குழம்ப, அதை ஒரு சட்டிக்கு மாற்றிக்கிடலாம். இது வந்து கோலா உருண்டை குழம்புங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து நீர்க்க தான் இருக்கணும். ஏன்னா கோலா உருண்டை வந்து அப்படியே இழுத்துக்கணும் குழம்ப. அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் குழம்பு. இப்போ இந்த அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு குழம்ப தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த சின்ன குழிக்கரண்டிலே 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த வாசனை ஜாமான்லாம் அதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா சோம்பு செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினது போதும். இந்த அளவு வதங்கினா போதும். தக்காளி போட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணுங்கிறதுல ஏன்னா குழம்புலே நல்லா வெந்துடும். லேசாக வதக்கிட்டு குழம்புல தாளித்து வச்சுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். குழம்பு கொஞ்சம் திக்காக ஆக்கி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போட்டுக்கிறேன். குழம்பு கொதி வரட்டும். இங்கிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் உருண்டையை வறுத்துக்கிடுவோம். சட்டி காஞ்சிருக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நான் கொஞ்சம் பச்சை உருண்டையை ஊற்றி போடுறேன். நல்லா டைட்டாக ஊற்றி போடுங்க. அப்போ தான் கரையாமல் இருக்கும் குழம்பு. இந்த உருண்டை வெந்துருச்சுன்னா நம்ம ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வெந்துருச்சுன்னா அதே தன்னால் மேலே வந்துடும். குழம்புல இருந்து லைட்டாக மூடியை போட்டு மூடி வச்சிடும். அது பாட்டுக்கு வேணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே அது எழுப்பி வரும். எண்ணெய் காயட்டும். நான் எப்போவுமே 2 விதமாக செய்வேன். பச்சை உருண்டையாகவும் போடுவேன், வறுத்தும் அதில் போடுவேன். கொஞ்சம் உருண்டை வந்து வறுத்த உருண்டையை சாப்பாட்டுக்கும் வச்சுக்கிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெந்த பிறகு தான் திருப்பி விடணும். உருண்டை உடஞ்சி போயிடுங்க. நல்லா செவக்க வேணும். குழம்ப திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்க, மிதந்து வருது பாருங்க. நல்லா மிதக்குது பாருங்க. நம்ம இப்போ கரண்டியை வச்சு கலக்கணும்னா உருண்டை உடஞ்சி போயிடும். மிதந்து வந்திருக்கு. ஆனால் இன்னும் குழம்புல வேகும். கீழே போட்ட உருண்டையெல்லாம் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மேலே தன்னால் வந்துடும். அதே மிதந்து வந்துடும். ஒன்றும் தொந்தரவு பண்ண வேண்டாம். இன்னும் நல்லா அது நல்லா வேகட்டும். பட்டு குழம்பு பொங்கி ஊற்றிடாமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். முக்கால்வாசி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் செவந்துச்சுன்னா குழம்புல தூக்கி உள்ளே போடலாம்.
இது ஒரு இந்த வறுத்து போட்ட இந்த உருண்டை ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பச்சை உருண்டை ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ரெண்டுமே வேறு, ஒரே மாவில் தான் செய்கிறோம், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இதே நம்ம மத்தியானம் சாப்பிட போகிறோம்னா ஒரு 2 மணி நேரமாச்சும் குழம்புல ஊறணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சு மத்தியானம் சாப்பிடுவோம். காலையில் செஞ்சால் மத்தியானம் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். அந்த உருண்டை பாட்டுக்கு அதை வெந்திட்டு இருக்கட்டும். அதோட இந்த உருண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். சும்மா அப்படியே சூடாகவே போட்டுடலாம், அதனால் ஒன்று இல்லை. ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டோம், வேகட்டும். கொஞ்சிட்டிக்கிட்டே ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 மூடி தேங்காய் அரைச்சிருக்கேன். குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வர்றதுங்கிறதுக்காக நம்ம அந்த கோலா உருண்டை அரைச்சி பிடிச்சோம்ல, அதை கொஞ்சோண்டு கலந்து அதில் ஊற்றுவாங்க எங்கள் அம்மா. அது கடைசியில் ஊற்றுவோம். அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பும் திக்னஸ் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த திக் இருக்கோன்ற நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். அதில் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தை வச்சுருந்தேன், கொஞ்சம் பாத்திரம் வந்து சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் அதுக்கு அடுத்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு வேறு ஒன்று அதான் வித்தியாசமாக தெரியுது. பாத்திரம் உருண்டை வெந்துருச்சான்னு பார்ப்போம். போட்டது மாதிரியே இருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கும், அப்படியே முழுசாக பால் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பச்சை உருண்டை தானே கொதிக்கிற குழம்புல போட்டோம். இந்த அமைக்கி பார்க்கவே நம்மளுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அப்படியே குழப்பலன்னு இல்லாமல் சாஃப்டாக நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம போட்ட இந்த குழம்பு உருண்டை இருக்குல்ல, அதுவும் பாருங்கள் சாஃப்டாக இருக்கு பாருங்கள். வறுத்து போட்ட குழம்பு உருண்டை, வறுத்து குழம்புக்குள்ளே போட்டோம்ல அந்த உருண்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கிட்ட சைடில் வந்து அந்த வறுத்த உருண்டையை தனியாக வச்சு நம்ம சைட்லேயும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, வறுத்த உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பச்சை உருண்டையும் போட்டிருக்கேன், குழம்பு உருண்டையும் போட்டிருக்கேன். நல்லா ஊறி நல்லா இருக்குது குழம்பு. அதோட வெள்ளை சாதத்துக்கு இதை சைடில் இதையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை இப்படி உருண்டையாக தான் போடணுங்கிறதுல பக்கோடா மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இப்படி உதுத்தும் விடலாம், எண்ணெயில் சின்ன சின்ன பீஸாக அப்படியே ஊற்று விடலாம். நான் உருட்டியே போடுவேன், சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.